பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 1 யோவான் 3:11 நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆதிமுதல் கேள்விப்பட்ட விஷயமா இருக்கிறது. அன்பான தேவச்சனமே, கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அன்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிரதான கட்டளை, ராஜரீகம் கட்டளை இயேசு கிறிஸ்துவின் கட்டளையாய் காணப்படுகிறது. அவர் எல்லாவற்றையும் மறந்து அவருடைய அன்பை நமக்கு உண்மையாய் வெளிப்படுத்துகிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அன்பில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம நடந்து போய் கொண்டிருக்கிறோம். சபைகளில் அன்பு இல்லை, ஊழியத்துல அன்பு இல்லை, அன்பு குடும்பத்துல அன்பு இல்லை. இப்படி அன்பாயிருந்த எல்லா விஷயங்களிலும் அன்பு உடைத்து அன்பில்லாத வாழ்க்கையா இது முதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வச்சனமே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எனக்கு கசப்பானதை செய்தார்களே, எனக்கு விரோதமான காரியங்களை செய்தார்களே, என்னை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லி அநேக வேதனையோடு அந்த அன்பை விட்டு கோபத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து கொடுத்த அன்பு எப்படிப்பட்டது என்றால், நாமும் அப்படித்தான் தேவனை விட்டு விலகி தூரமாய் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருந்தோம். ஆனால் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, அவர் ஜீவனை அந்த கல்வாரி சிலுவையில அவர் நமக்காக கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கிருபையினால் நமக்கு இரக்கம் செய்து அந்த அன்பை கொடுத்த தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒருவருக்கொருவர் அன்பா இருங்க, குடும்பத்துல அன்பா இருங்க, சபையில அன்பா இருங்க, ஊழியத்துல அன்பா இருங்க. இப்படி நமக்கு கொடுக்கப்பட்டு சுத்தி இருக்கிற நம்முடைய உறவுகளிடத்துல எல்லா விதத்திலும் நம் அன்பா இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த அன்புல வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அன்பு சகலத்தையும் மன்னிக்கும். நீங்களும் உங்களுக்கு விரோதமா என்ன செய்திருந்தாலும் அன்போட மன்னிங்க. இயேசு நமக்கு அன்போட மன்னித்தது போல நாம் மன்னிக்கும் பொழுது நம்முடைய எல்லா அக்கிரமங்களும் பாவங்களும் குறைகளும் கிறிஸ்து நம்மளை மீண்டும் அவருடைய கிருபையில மன்னித்து அன்பு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் அன்பு கொடுத்த தேவன், நாமும் அன்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார்.